வணக்கம் மக்களே. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அரசியலை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்ருக்கோம். பணபலம், அதே மாதிரி மக்கள் பலம், இது இரண்டுமே இருக்கிற ஒரு ஆள் விஜய் அண்ணன். அவங்களே இவ்வளோ ஃபேஸ் பண்ணும்போது ஒரு சாதாரண மனுஷன் அரசியலுக்குள்ளே ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக வர முடியாது. அதுவே பரம்பரையாக எல்லாமே நம்ம அரசியலே ஊறி இருக்காங்கல்ல, அவங்க மட்டுமே தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க முடியும். புதுசாக ஒருத்தவங்களால் பண்ண முடியாது, ஆட்சி பண்ண முடியாது, நல்லது பண்ண முடியாது. இவ்வளோ பணபலமும் இவ்வளோ மக்கள் பலமும் தேர்தல்லையே முதல்ல எலெக்ஷன் வச்சதுலேயே 108 சீட்டு வாங்கியிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களையே இவ்வளோ தாக்கும்போது சாதாரண மக்கள்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி தான் இருக்குது. எவ்வளோ அடிப்பீங்க ஒரு மனுஷனை, எவ்வளோ அடிப்பீங்க? உங்களுக்கே பார்த்தா பாவமாக இல்லையா? பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நியூஸ் எல்லாம் கேட்கும்போது இப்படி அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசுக்கு வேதனையாக இருக்குது. 108 சீட்டு வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படிங்கிறதும், நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன், நான் ஆதரவு கொடுக்குறேன் நான் கொடுக்க மாட்டேன், நான் இது செஞ்சாதான் வருவேங்கிறதும் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது தெரியுமா பார்க்குறதுக்கு. நம்புவோம் கண்டிப்பாக எல்லாருமே தெய்வத்தை நம்புகிறோம். தெய்வம் நிச்சயமாக நம்ம விஜயனுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த நிமிஷம் கூட வீடியோ பேசும்போதுமே இதை பார்க்குறவங்களுக்கும் சரி மனசு கஷ்டமாக தான் இருக்கும். எப்படா அந்த வார்த்தையை கேட்போம், சி ஜோசப் விஜய் என்னும்னா அந்த வார்த்தையை கேட்போம் அப்படின்னு, அது கேட்போமாங்கிற ஒரு கேள்விக்குறியோடயே இருக்கும். கண்டிப்பாக கேட்போம் அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருந்தாலும் கேட்போமான ஒரு பயத்தோடும் இருக்கும். ஆனால் நம்புவோம் நல்லதே நடக்கும். எல்லார் மனசுக்குள்ளேயும் விஜயன் வந்துடுவாங்களா, சிஎம்மாக வந்துடுவாங்களா அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வணங்குற தெய்வமும் மக்களும் நம்ம விஜயனுக்கு ஆதரவாகவும் துணையாகவும் இருப்போம். விஜயனை நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம சப்போர்ட்டாக இருப்போம், தெய்வம் துணையாக இருக்கட்டும். நம்ம சப்போர்ட்டாக இருந்து அவங்கள இன்னமுமே ரீஎலெக்ஷன் வச்சாலும் சரி, இன்னும் எப்படி இருந்தாலும் சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இன்னும் அதிகமான சப்போர்ட் தான் பண்ணுவோமே தவிர சப்போர்ட் ஒன்றும் குறையாது. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு மனசில் குழப்பிக்கொள்ள வேணாம். நம்ம விஜயனை கண்டிப்பாக சிஎம் ஆவாங்கன்னு நம்பிக்கையோட கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். நமக்கு தான் வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்.